Happy morning, teachers. Good morning, children. Good morning. Today's Tirukural, Kedil Vizhchelvam. No, repeat. Kedil Vizhchelvam, கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? இதன் விளக்கம், ஒருவர் தான் கற்ற கல்வியே சிறந்த செல்வமாகும். அதனை தவிர வேற எந்த செல்வமும் நிலைச்சு நீடித்து இருக்காது. இதுல இருந்து ஒரு சின்ன கதை, நீதி கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல முத்தன் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க, புகழ் மதின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்துட்டு நல்லா சொந்த தொழிலா நடத்திட்டு நல்லா பணக்காரரா இருந்தாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, தன்னுடைய பசங்களை நம்ம கூடவே வச்சுக்கலாம், படிக்க வைக்க வேண்டாம், நம்ம தான் எல்லாமே சேர்த்து வச்சுட்டோமே அப்படின்ட்டு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த 2 பசங்க என்ன நினைச்சாங்க, ரொம்ப நல்ல பசங்க அவங்க 2 பேருமே. அவங்க படிக்கணும்ன்ற ஆசைப்பட்டு நல்லா படிச்சாங்க. டிகிரி வரையும் படிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. அந்த இடப்பட்ட நேரத்துல அவங்க அப்பா ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. கூட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் அவரை ஏமாத்திட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த சொத்து, நீர் நிலம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நெக்ஸ்ட் என்ன பண்றோன்றது அவங்களுக்கே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பசங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலேயும் விட்டுட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க படிச்ச படிப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த படிப்பு தான் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, நிறைய கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல ஜாப் அவங்க சர்ச் பண்ணி அவங்க ஸ்டேஜ்ல நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க சம்பாதிச்சு அவங்க அப்பா இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. சரியா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ண நினைச்சோம், படிச்சதுனாலதான் இன்னைக்கு அவங்க அப்பாவோட சொத்தையும் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸையும் அவங்க கரெக்டா கைக்கு கொண்டு வந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் அதனால தானே படிக்க அனுப்புறாங்க. நாம படிக்கல அப்படின்னாலும் நம்ம பசங்க படிக்கட்டும், அவங்களுடைய ஆசைகளை நம்ம மேல திணிக்கல, நம்மள நீயா இருன்றதுக்காக தான் அனுப்புறாங்க. படிக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு வார்த்தை இன்னைக்கு நான் கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நினைச்சு அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேர்டு கத்துக்கிறதுனா கூட உனக்கு புரிஞ்சிக்க, நீ தெரிஞ்சிக்க அது விஷயமா, அது எதுக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சு கத்துன்னு படி. சரியாடா? தேங்க்யூ.